தொடர்ந்து திமுக இது போன்ற வேலைகளை செய்தால் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கையை நாங்கள் மேற்கொள்வோம். இன்னைக்கு ஒரே ஒரு தகவல், திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதற்காக போய் பார்த்துட்டு அழுது நீலி கடி விழித்தார். அண்ணன் ஜெகத் ரட்சகனுக்கு நான் சொல்றேன், 25 கேஸுக்கு சொந்தக்காரன், கஞ்சா விற்கிறவன், சாராயம் விற்கிறவன். நீங்க சாராயம் காய்ச்சறதுனால சாராயம் விற்கிறவனை பார்த்த உடனே உங்களுக்கு அழுக வருது. அவனுடைய பின்னணி என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அண்ணன் ஜெகத் ரட்சகன், நீங்க ஃபேக்டரி வச்சு நடத்துறீங்க, அவன் ஒரு மினி ஃபேக்டரி வச்சிருக்கான். கஞ்சா ஃபேக்டரி வச்சு அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் கஞ்சா டிஸ்ட்ரிபியூட் பண்றவன். 25 கேஸுக்கு பின்னணியில் போது நாடகம் ஆடுறீங்க, நடிக்கிறீங்க, ஊன்றீங்க. எங்களுக்கு நடிக்கிறது தெரியுங்க. இந்த நடிப்புலாம் இங்க வேண்டாம். உங்க நடிப்பை பார்த்து இனிமேல் மக்கள் ஏறமாறுவதற்கு தயாராகுங்க. நீங்க இந்த மாதிரி இங்க நடிக்கிறது, காவல்துறை அங்க தூண்டி விடுறது, அங்க உங்க கட்சிக்காரனை கொடுத்து வெட்டி சேலை கொடுக்கறது, நீங்க என்னென்ன வேலைகள் எல்லாம் செய்றீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது விக்கிரவாண்டி தொகுதியில் நடக்காது, நடக்க விடமாட்டோம். அதற்கு எந்த அளவுக்கும் நாங்கள் செல்வோம். இது அண்ணன் ஜெகத் ரட்சகன் சொல்றேன், இங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அண்ணன் பொன்முடிக்கும் சொல்றேன், எச்சரிக்கையா நான் சொல்றேன், நிறுத்திடுங்க. நியாயமா தேர்தலை சந்திங்க. நீங்க தான் நல்லாட்சி செய்றீங்கல்ல, நீங்க தான் எல்லாருக்கும் நல்லது செய்றீங்கல்ல, செஞ்சு மக்கள்கிட்ட வாக்குகள். அப்புறம் எதுக்கு இதுக்கு அலையிறீங்க? எதுக்கு 10 அமைச்சர்,